பேரன்புமிக்க ரசிக பெருமக்களுக்கு எங்கள் நன்றி கலந்த வணக்கம். பலதரப்பட்ட குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து திருப்பதி முதல் கன்னியாகுமரி வரை சென்று வந்த அனுபவத்தை கதையாக அமைத்து அதற்கு திருமலை தென்குமரி என்று தலைப்பு கொடுத்து உங்கள் முன் பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறோம். வணக்கம். இடமே இல்லன்னு என்னப்பா சொல்ற? 12 குடும்பம் தான் இந்த பஸ்ல புறப்படுதுன்னு பேரு. ஆனா 10 லாரி சாமான் செட்டுகளை என்கிட்ட கொடுத்து அடுக்க சொல்லி என் பெண்டே காண்டு போச்சுன்னு. அண்ணே, ஒரு பிட்டு இடம் கூட கிடையாதுன்னு. ஏப்பா கன்சாமி, சுமக்க போறது பஸ், ஓட்ட போறது நானு, நீ யாழ்த்திக்கிற? இந்த பஸ் என்னென்ன ஊருக்கு போகுது? யாராவது இதுல போக போறாங்க? விஜயா, நம்ம கட்டடத்துல இருக்கிற 7-8 குடும்பங்களும் அக்கம் பக்கத்துல இருக்கிற 2-3 குடும்பங்களும் ஒன்னா சேர்ந்து இந்த பஸ்லயே கன்னியாகுமரி வரைக்கும் போறாங்கம்மா. ராஜேஸ்வரி, நம்ம 60ஆம் கல்யாணம் முடிஞ்சுதான் இப்படி ஒரு யாத்திரை புறப்படணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம் போல இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நாம மாத்திரம் போகாம இந்த கட்டடத்துல உள்ள 10-12 குடும்பங்களும் நம்மோட சேர்ந்து வர்றாங்களே, அது இன்னும் பெரிய விசேஷம் இல்லையா? ஆமா ஆமா. ஐயா வாங்க. வாங்க ஐயா. அம்மா வாங்க வாங்க வாங்க. அடடே, நம்ம தமிழ் பேராசிரியர் தாத்தாவும் அவர் சம்சாரம் வந்தா முதல்ல பஸ்ஸுக்கு போறாங்க. சுந்தரி, ஒண்ணு மறந்து இல்லையே? ஒண்ணு மறக்கல. சாவி கொத்து இந்த அவங்கதான் 60ஆம் கல்யாணம் முடிச்சு யாத்திரைக்கு புறப்பட்டாங்க. இந்த மெக்கானிக் இன்ஜினியர் மோகனுக்கும் சுந்தரிக்கும் கல்யாணம் ஆகி 6 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள இந்த புது ஜோடிங்க சேத்திர யாத்திரை கிளம்பிட்டாங்களே. நடக்க முடியுமா அம்பி? கண்டக்டர் அம்பி, இந்த வார்டு பையல் சுட்டித்தனம் பண்ணுவான். பஸ்ல பறச்சு அங்கே எங்கேயும் தாவவான். விஷமக்காரன், என்ன ஏமாத்திடுவான். நீதான் சிட்டா கண்ட்ரோல் பண்ணிக்கணும். புரியுறதா? புரியுறது. கொடுக்கிறேன்டி. இதோ பாருங்க, நாம யாத்திரைக்கு போய் திரும்பி வர வரைக்கும் இந்த வாண்டுகளை உங்க பொறுப்புல வச்சுண்டு என்னை நிம்மதியா வைக்க விடுங்க. ஏண்டி கத்துற? சத்த மெதுவா பேசண்டி. ஆமா, இன்னைக்குதான் கத்துறேன் நாக்கும். பயமுத்தண்டி, தைரியமா பஸ்ல போய் கூச்சண்டி. அட, நீ நல்ல தெலுங்கு பேசுறியே. சார், விடிஞ்செழுந்திருச்சா எத்தனை விதமான ஆளுங்க எங்க பஸ்ல ஏறி இறங்குறாங்க. எங்களுக்கு எல்லா பாஷையும் கொஞ்சம் தெரிஞ்சா தானே சார் பொழப்ப நடத்த முடியும். அக்கா, நம்ம டாக்டரும் போறாரே, எனக்கு எல்லாம் யாரு மருந்து கொடுப்பாங்க? அவங்க தெலுங்குக்காரங்களாச்சு, நான் போகாம இருப்பாங்களா? அதே பாகவதர் சாரா? வாங்க வாங்க வாங்க. உங்க பொண்ணா? ஆமாங்க. பாகவதர் ஐயா, உங்க வீட்டுல கூட்டு வரலீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடியே என்னுடைய மனைவி இறைவனுடைய திருவடி அடைஞ்சிட்டா. உட்காருங்க வாங்க. எல்லாரும் வந்து ஒண்ணு சேர்ந்து பஸ் புறப்படுறதுக்குள்ள நேரம் ஆயிடும் போல இருக்கே. ஆமா, பல குடும்பங்கள் சேர்ந்து புறப்படுறதுன்னா அவ்வளவு சுலபத்தில் முடியுமா? கொஞ்சம் தாமதம் செய்யும். மோகன், இப்ப மணி என்னப்பா? சாரி சார், டீ கொடுக்க மறந்துட்டேன். சுந்தரி, டைம் என்ன? 9 அடிக்கு 10 நிமிஷம் இருக்கு சார். என் கடிகாரத்துல 9 அடிக்க 15 நிமிஷம்ல இருக்கு. பாவல சாரே, നിങ്ങളുടെ വാച്ച് വളരെ സ്ലോവാണ്. എന്റെ വാച്ച് 9 അടിക്കുന്നതിന് 12 നിമിഷം ബാക്കി കണ്ടോ? நோ 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 கேப்டன், யுவர் டைம் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். என் கடிகாரத்துல 9 அடிக்க 7 நிமிஷம் தான் இருக்கு. ಏನಂದ್ರೆ ಒಂದ್ ಗಡಿಯಾರ ಇಷ್ಟು ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆಯಲ್ಲ? ಅಬ್ಬಬ್ಬಾ, ఏంటండి ఒకటే కన్ఫ్యూజన్ గా ఉంది. ఇప్పుడు మీ వాచ్లో టైం ఎంత? 9కి 9 నిమిషాలు ఉన్నాయి. அட என்னடா அது பட பேஜாராக்கிது. உன் கையில என்னயா டைம்? நீதானே கண்டுக. ஐயே, சும்மா ஸ்டைலுக்கு தான் கட்டி நிக்கிறியா? விவாதமே மாணிக்கம், என்னடி இது ஒருத்தர் டைம் சரியா இல்ல? எல்லார் டைமும் நன்னா தான் இருக்கு. அவ கையில கட்டி இருக்கிற வாட்ச் டைம் தான் சரியில்லை. டூ வாட்ச் நோ அக்ரி. எங்க பஸ்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க டைத்தை நம்பாதீங்க. எங்க கடிகாரத்தை பாருங்க, அதுதான் கரெக்ட் டைம். பஸ்ல இருக்கிற கடிகாரத்துல 9 அடிக்க 5 நிமிஷம் என்ன இருக்கு? ஐயோ, இன்னைக்கு சனிக்கிழமையோனோ 9:10 ராவு காலம். 9 அடிக்கிறதுக்கு முன்னால புறப்பட்டாதான் நல்லா இருக்கும்.
பேசஞ்சர்ஸ் வராங்களோ இல்லையோ இந்த ராவுகாலம் மட்டும் பங்க்சுவலா வந்து தொலைஞ்சிடுது. கண்டக்டர் என்னம்மா சாமி என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நீ பாட்டுக்கு வெய்ய நின்னுக்கிட்டே இருக்கிறிய. ராவு காலத்துக்கு முந்தைய ரைட் கொடுப்பா. இல்லம்மா, கம்பெனில எங்களுக்கு கொடுத்திருக்கிற கணக்குப்படி இன்னும் 6 பேர் வரணும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புறப்பட முடியும். 6 வரலாம், அடையார்ல இருந்து வரணும். அப்படின்னா நாம அங்கேயே போய் அவங்கள கூட்டிட்டு போயிடலாமே. அவங்க இங்க வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காங்களே. அடாடா, நீங்க பேசிட்டு இருக்கச்சு 1 நிமிஷம் போயிடுச்சு. இன்னும் 9 அடிக்க 4 நிமிஷம் தான் இருக்கு. இன்னாம என்ன ஊட்டாண்ட லேட்டுன்னு பேஜார் பண்ணிக்கிட்டு இருந்து இன்னும் மன்சால் வேற வரணுமா, சாமி வேற ராவுகாலம் வருதுன்னு கத்தி நிக்கிறாரு. கம்முனரியா, ராவுகாலம் குறிப்பிட்ட நேரத்துல வரலன்னா அவங்களுக்கா இத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? டிரைவர், ராவுகாலத்துக்கு முந்தி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி புறப்படுங்க. மன்னிக்கணும், கண்டக்டர் ரேட்டு கொடுக்காம வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு எங்க கம்பெனில எனக்கு உத்தரவு கிடையாது. என்னையும் மன்னிச்சிருங்க. எல்லா பேசஞ்சர்ஸும் வராம வண்டிக்கு ரைட் கொடுக்கறதுக்கு எனக்கும் கம்பெனில உத்தரவு இல்ல. என்னது டிரைவரும் கண்டக்டரும் சேர்ந்துட்டு விளையாடுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. மெதுவா மெதுவா. ராவுகாலத்தோட எஃபெக்ட். கண்டக்டர் 9 அடிக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. சாஸ்திரத்துக்காவது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 அடி நகர்த்தி சொல்லுங்க. வேற என்ன, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 அடியாவது தள்ளி நிறுத்துங்க. எல்லாம் கத்துறாங்க.